திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா, ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தை நடத்துகிறது. அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து நம்முடன் கருத்து தெரிவிப்பதற்காக பாஜக மூத்த தலைவர் நாராயணன் திருப்பதி இணைப்பிருந்திருக்கிறார். வணக்கம் சார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? தமிழகம் ஒரு ஜனநாயக ரீதியிலான அரசியலை மறந்துவிட்டு கொடுங்கோல் அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் திமுக அரசு இன்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் என்கிற ரீதியில ஜனநாயக குரல் விலையை நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு திறமை வாய்ந்த நல்ல அருமையான கல்வியை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது சென்று போய் சேர்ந்துவிடக் கூடாது. அரசு பள்ளி மாணவர்கள் எந்த விதத்திலும் ஒரு சிறந்த மாணவர்களாக சிறந்த குடிமகன்களாக வந்துவிடக் கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது தமிழக அரசு. அதனால வேண்டும் என்றே தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்குலைவை மறைப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு செயல்களிலே இந்த அரசு இழைத்திருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுகிறோம் என்கிற காரணத்திற்காக இப்பொழுது வேண்டும் என்றே உணர்வுபூர்வமாக மற்றும் மாநில என்ற பெயரில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.